திட்டுறாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், குற்றால அறிவாக பொழிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறதுலாம் ஷவர் தான். அதனால் அந்த சந்தோஷம் ஒன்று தான். அவருடைய கண்ணதாசன் நிகழ்வையும் கேட்டேன். ஸோ நடிகர் திலகம் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சொல்வது போல் வெள்ளம் திதிப்பாக இருக்கும், கரும்பு திதிப்பாக இருக்கும் என்று சொல்வது போல் நடிகத்தின் நடிப்பை பற்றி எல்லோருமே அறிவார்கள். இவர்கள் சொன்னது போல் வாழ்க்கையிலே நடிக்க தெரியாதவர், அதுதான் உண்மை. ஷோ அவர்கள் சொல்லுவார்கள், கேமரா முன்னால் மட்டும் நடிக்க தெரிந்த ஒரே கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதனால் அவர் இழந்தது அதிகம், அரசியலில் இழந்தது அதிகம், பொது விளம்பரத்தில் இழந்தது அதிகம். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. குறிப்பாக பாலமுருகனுடைய பையன் பூபதிராம் பேசும்போது, அதே மாதிரி உடனிருந்த விசி குகநாதன் அவர்கள்லாம் இருக்கும்பொழுது அவருக்கு முழு அனுபவங்களே தெரியும். நாம் ஒரு சோட்டா என்று சொன்ன மாதிரி ஒரு 4 தடவை சந்தித்த அனுபவம் கிடைச்சிது. நிறைய படித்து ஒரு போல தெரிந்த தகவல் எடுத்து சொல்லிடுறேன். நான் அவரை சந்தித்த பொழுது அவரை பார்த்தோட, அவர் பொதுவாக பார்க்க மாட்டாருங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பார். வீட்டில் யாருன்னு ஒரு ஃபுல் அளவு எடுப்பார். சரியாக பேச மாட்டார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். நான் ஒரு பெரிய ஆலயமணி லேமினேஷன் கொண்டு போய் அது சைன் வாங்கிறதுக்காக கொண்டு போனேன், ஆட்டோகிராஃப் வேணுங்கிறதுக்காக. நான் கொண்டு போய் கொடுக்குறேன், 30 வயசு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டார். இல்லை எழுந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா போய் ஒரு பேனா எடுத்துகிட்டு வர்றாரு. சொல்லிவிட்டு என்ன இன்ட்ரடியூஸே பண்ணிக்கல, உன் பேனாலாம் வச்சு கையெழுத்து போடக்கூடாதா இந்த பேனா இதுக்காக அப்படின்னு அந்த லேமினேஷன் பேப்பரு. அதுக்கு இன்னி வரை அந்த நான் இன்னும் வச்சுருக்கேன் வீட்டில். அந்த பேப்பரை எழுதி, இது கூட எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு சாதாரண ஒரு ரசிகனுக்கு இந்த பேனா வச்சு கையெழுத்து போடணும்னா என்ன ஒரு ரசிகர் மேலே ஒரு மட்டும் இல்லை, அந்த டெடிக்கேஷன் அப்படி உள்ளவர். அவரை பார்த்து நான் சொன்னேன், முதல்ல இந்தியாவில் 2 அதிசயம், வடக்கே தாஜ்மஹால், தெற்கே சிவாஜி அப்படின்னு ஒன்று கேட்டார். கேட்டு இன்னொருத்தர் சொல்லுதுன்னா, அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ ஒருக்கு இருக்கேன், நான் ஒருக்கு இருக்கேன். அது எவ்வளவு மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்னு யோசிப்பாங்க. ஏன்னா சரியான முறையிலே அவர் கௌரவிக்கப்படவில்லை என்பது உள்ளுக்குள்ளே இருக்கு. நீ ஒருக்கு இருக்க, நான் ஒருக்கு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு அஃபினிட்டி வந்துடுது. அப்போ நான் சொன்னேன், நிறைய பேருக்கு எனக்கும் வருத்தம் உண்டு ஐயா, உங்களுக்கு சரியான விருதுகள்லாம் கொடுக்கல என்று. ஆனால் பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்கும், பல்கலைக்கழகத்துக்கு யார் பட்டம் கொடுக்க முடியும், நீயே ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு அப்படியே சிரித்து பார்த்துட்டு, நம்மளை பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா என்னடா ஒரு ரசிகனை இப்படி பண்ணுறாருன்னா. ஆனால் அதுதான் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் போல, தாய்க்கும் மகனுக்கும் போல உறவை ஏற்படுத்திய ஒரு விளம்பரம் இல்லாத, நடிப்பு வெளியிலே நடிக்க தெரியாத ஒரு கலைஞர் யார் என்று கேட்டால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அரசியலில் தோற்றாருமாங்க. இப்போ உள்ள விஷயங்கள் சொல்கிறதுக்காக தோற்றவுடனே ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, யாரால் தோற்றேன், ஏன் இங்கே கூட்டணி வச்சேன், ஏன் அங்கே கூட்டணி வச்சேன், அதெல்லாம் பேசலை. சிஎஸ் குமார்லாம் இருக்காரு, நல்லாவே தெரியும். எங்கெல்லாம் நீங்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி போஸ்டர் ஒட்டினீங்களோ, எந்த சுவர்லலாம் விளம்பரம் பண்ணீங்களோ, அதை பூரா கிழிச்சு வெள்ளை அடிச்சுட்டு வரா அப்படின்னு காசு கையில் கொடுத்தார் சார். கேட்டு பாருங்கள் ராகவேந்தர், கேட்டு பாருங்கள். எந்த நடிகராவது இந்தியா முழுவதும் எந்த அரசியல்வாதி செய்யக்கூடியமா அப்படி ஒரு நேர்மை என்பதையே. காரணம், ஒரு ராஜாஜி போல, ஒரு காமராஜர் போல மனதிற்குள்ளே நேர்மை, தெய்வீகத்தையும் தேசியத்தையும் 2 கண்களாக பாவித்தவர், நடிக்க தெரியாதவர் எத்தனை பேரை தூக்கி விட்டிருக்கிறார். அவர் சொன்னது போல சொல்லிட்டே போகிறார், படிக்கிறா பண்ணணுமாங்கிறாரு. அப்புறம் ராஜபாட்டங்குதுங்கிறது, அந்த நியூவன்சஸ்ங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில், நுணுக்கம். அது அவர் ஒருத்தர் தான் வரும், இயக்குனர் சொல்லி வராது, அது தானாக வந்தது. இறைவன் அவர் சொன்ன மாதிரி அந்த மேகத்தில் இருக்குது ஆற்றல், அவருடைய குருநாதர் சொன்னார், அது உண்மை. வெறும் அந்த ஞான ஒளியில் அந்த மேரி செத்து போயிட்டா அப்படின்னு ப்ரீஸ்ட் சொல்லுவார், அந்த கோகுல்நாத். அதை பார்த்துட்டு ஒன்றுமே பேச மாட்டார், ஒரு கருப்பு சட்டை மாதிரி டிஷர்ட் போட்டு இப்படி பார்ப்பாரு, இந்த கண்ணை மட்டும் மேலே போயிட்டு வரும். இன்னைக்கு கூட பாருங்கள், கண்ணை மட்டும் இப்படி போயிட்டு வரும். அது எப்படி தான் அசைக்கிறாரு, யாருக்குமே அசைக்க முடியாத அசைக்கிறது எப்படி தான் அசைக்க முடியுது. அந்த காலத்தில் உத்தமபுத்தன் இடதுகையில் கிளாஸ் பண்ணுவார். உத்தமபுத்தன் படும்போது 102 டிகிரி அவருக்கு ஜுரம். உத்தமபுத்தன் படும்போது 102 டிகிரி ஜுரம். வீட்டில் அவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்ரீதர் வீனஸ் பிக்சர்ஸுக்காக இவர் தயாரித்து கொடுத்த படம். அத்தனை ரூபாயை நீ போட்டுக்கடான்னு சொல்லி இவர் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே விளம்பரம் போட்டாங்க அந்த காலத்தில். அந்த படத்துக்கு அவர் நடிக்க போகும்போது 102 டிகிரி. ஆனால் டாக்டரை கூட்டிகிட்டு செட்டிங் போனார். வீனஸ் கோவிந்தராஜனுடைய சொந்தக்காரர், என் பையனோட பையன் படித்தான், அவரே சொன்னது. அப்போ யாருன்னா அந்த ஆக்ட்ரஸ் இவங்க டான்ஸாக ஹெலன் பாம்பேலேருந்து வராங்க. இவர் 102 டிகிரியோட, அதுவும் என்ன பாட்டு, யாரடி நீ மோகினி. எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ ஸ்டெப் எடுக்கணும். ஹீராலால் டான்ஸ் மாஸ்டர் இந்த பக்கம் டாக்டர் கிட்டக்கவே இருக்கார் செட்டு ஓரத்தில். இவர் நடிக்கிறார், ஆடுறார், எல்லாம் பண்ணுறாரு.
எல்லாருக்கும் ஸ்ரீதர் இருந்து அவ்வளோ பேருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. சண்முகம் கூட இருக்காராம். அவர் சொல்கிறாராம், முதல்ல 3 பேரும் சேர்ந்து வீனஸ் பிக்சர்ஸ்னு தயாரிக்கிறீங்க, ஒரு நல்ல படம் எடுக்கிறீங்க, பெரிய படமாக எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னால் நஷ்டம் ஆகக்கூடாது. அவள் ஃப்ளைட்டில் வந்திருக்கா, அவளுக்கு 2 நாள் தான் கால் ஷீட்டு, அவள் நாளைக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட முடியாது. இந்த டான்ஸுக்கு அவளன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பரவாயில்ல பார்த்துக்கலான்னாரான். அந்த காலத்திலேயே தயாரிப்பாளர்களுக்காக எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து ஒரு டெடிகேஷன், இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியல. சிவாஜி தில்லானமால் அப்படி நடித்தார், பட்டிக்காட பட்மாலை இப்படி நடித்தார், திரிசூலத்தில் அப்படி நடித்தார், ஞான ஒளியில் நடித்தார், படிக்காத, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நடிப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நடிகர் திலகத்துடைய நடிப்பு ஒருவரம் இருந்தாலும் எப்படி ஒரு மனிதனாக நேர்மையாக வாழ்ந்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது போன்று பல நிகழ்ச்சிகள் அவர் வாழ்க்கையில் இருக்கின்றன. நாம் இந்த ஜென்மத்திலே அவருடைய ரசிகராய் பிறந்ததே ஒரு பாக்கியம். நான் சொல்லுவேன், அவர் வெறும் நடிகர் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அவரை வெறும் நடிகராய் பார்ப்பதில்லை, குலதெய்வம் என்று சொன்னார்கள். நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், அவர் வெறும் நடிப்பை சொல்லிக் கொடுக்கவில்லை. தேசியம், தெய்வீகம், கூட்டு குடும்பம், நட்பு, தேசபக்தி அனைத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரே நடிகர் கலைஞர், கலைஞர் நடிகர் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட நடிகர்களை பற்றி ஒரு நாளைக்கு நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பசங்க, பாரதியார், கண்ணதாசன், சிவாஜி, இந்த 5 பேரை நினைக்காம 5 பேரை பற்றி ஒரு வரியாவது பேசாமல் எழுதாமல் இன்னி வரை என்னுடைய நாள் கழிந்ததே கிடையாது. என் ரத்தத்திலே ஊறியது நடிகர் திலகம். ஒவ்வொரு விஷயத்திலும் டைம் மேனேஜ்மெண்ட்டிலிருந்து ஹவு டு டாக் டு பீப்புள் வர நடிகர் திலகம். ஆகவே அந்த நடிகர் திலகத்தின் ரசிகராக இந்த ஜென்மத்திலே பிறந்திருக்கிறோம், தொடர்ந்து இருக்கும், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதை மிக அற்புதமாக காவிரிமைந்தன் இந்த நிகழ்வு மூலம் நடத்தியது மிக மிக பெருமை. அதுவும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சி, நன்றி. அதுவும் 2 இமயங்கள் முன்னாடி இந்த பரங்கிமலையை பேசிவிட்டேன். வணக்கம், நன்றி.